நிச்சயமா கண்ணன், தற்போது நமக்கு கிடைத்த தகவல் வைத்து மிக சிறப்பாக ஒரு எப்படி நடந்தது குறித்து ராணுவ அதிகாரிகளிடம் பேசிய பொழுதும் ராணுவ உளவுத்துறையிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல் வைத்தும் தற்போது நேர்களுக்கு முழு திரையில் அந்த 4 காட்சிகளை கொண்டு எப்படி தாக்குதல் நடந்தது என்பதை விளக்குவோம் கண்ணன். அந்த காட்சிகளை தற்போது நமது டைரக்டர் ஒளிபரப்பு எனக்கு முழு திரையிலே பார்க்கலாம். அந்த காட்சிகளை பார்க்கலாம். காட்சி 1, காட்சி 2, காட்சி 3, காட்சி 4 என்று 4 காட்சிகள் இருக்கின்றன. இன்னும் சற்று சில நொடிகளிலே அந்த காட்சி முழு திரையில் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். அந்த காட்சி 4 காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம் நேர்களே, இந்த காட்சி 1 பகவல்பூர், இந்த இடத்தில்தான் பயங்கரவாதி மசூத் அசார் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அவரும் அவரது சகோதரரும் அந்த இடத்திலே இருந்த தகவல் உறுதியான உளவுத்துறை தகவல் கிடைத்த பிறகு அந்த காட்சி 1 முழு திரையில் காண்பிக்கலாம். முழு திரையில் காட்சி 1 பகவல்பூரிலே அந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் இது. நீங்கள் பார்க்கலாம், அந்த ஏவுகணை வீழ்ந்த பிறகு அந்த மதரசா, அந்த பள்ளி தீவிரவாத பள்ளியாகவே அது இருந்திருக்கிறது. தீவிரவாதிகளை உருவாக்கக்கூடிய பள்ளியாக ஆண்டுதோறும் 100 தீவிரவாதிகள் உருவாக்கப்பட்ட பள்ளியாக இருந்திருக்கிறது. ஜெய்ஷி முகமது மட்டுமல்ல, அது போன்ற பல்வேறு சிறு சிறு தீவிரவாத குழுக்கள் இந்தியாவிலே ஊடுருவல் செய்வதற்காக சிறு சிறு குழுக்களை உருவாக்கக்கூடிய டெரர் ஃபேக்டரி என்பார்களே, டெரர் ஃபேக்டரி, பயங்கரவாதிகளை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை, பயங்கரவாதிகளின் தொழிற்சாலையாக இருந்தது இந்த பகவல்பூர். அந்த பகவல்பூரில் தான் ஜெய்ஷி முகமதுடைய ஆதி கர்த்தாவாக இருந்த மசூத் அசார் இருந்திருக்கிறார். அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அந்த தகவல் என்பதையும் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். எனவே அந்த பகவல்பூர் தாக்குதல் தான் தற்போது பார்த்தோம். அடுத்ததாக அந்த முழு திரையில 4 காட்சிகளை பார்க்கலாம். காட்சி 1 பகவல்பூர், காட்சி 2 முர்டுக்கி. இதுவும் ஒரு தீவிரவாத குழுக்களை உருவாக்கக்கூடிய இடம்தான், தீவிரவாத முகாம்கள். இங்கிருந்து வாரந்தோறும் 10 தீவிரவாதிகள் உருவாக்கப்படுவார்களாம். இந்த காட்சி 2 பார்க்கின்ற காட்சிகளில் அந்த முகாமிலே வாரந்தோறும் 10 தீவிரவாதிகள் உருவாக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறார்கள். இங்கும் அவருடைய மூளைச்சலவை செய்யப்பட்டு முதலிலே இந்த இடத்துக்கு தான் வருகிறார்கள், வந்த பிறகு மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள். அதன் பின் அவர்கள் உருவாக்கப்பட்டு களத்திலே ஒவ்வொரு இடமாக செலுத்தி அனுப்பப்படுகிறார்கள். குறிப்பாக இந்திய பகுதியிலே ஊடுருவல் செய்வதற்கு இவர்கள் தான் வருகிறார்கள் என்ற தகவல் இருக்கிறது. எனவே அந்த இடம் எப்படி பாஸ்பமாகி போகிறது என்ற காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு தாக்குதல் வேகம் இருந்தது. காட்சி 3 மிக முக்கியமாக காட்சி 3 சியால்கோட்டில் நடந்த அந்த தாக்குதல் தான் இது. இங்கு ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க சியால்கோட்டிலே நீங்கள் பார்க்கலாம். தற்போது காட்சிக்கு அந்த இடமே எப்படி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு அங்குள்ள அருகில் உள்ளவர்கள் தான் பார்க்கிறார்கள், அந்த கட்டிடங்கள் தரைமட்டமாக்கிவிட்டன, அந்த இடமே தரைமட்டமாக்கிவிட்டது, எதுவுமே இல்லை என்று சொல்வாங்க. அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அங்கு என்றுதான் கூற வேண்டும். 4வது காட்சி இது. தற்போது அடுத்ததாக 4வது காட்சிக்கு செல்வோம். 4வது காட்சி என்பது முசஃபராபாத் என்ற இடம். அந்த இடம் 2 இடங்கள் அருகே காஷ்மீரின் எல்லைக்கோட்டு பகுதி அருகே, அதாவது சர்வதேச எல்லைக்கோட்டு பகுதி அருகே இருக்கின்ற இடம். அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் என்று 4 இடங்கள், அதாவது மொத்தமாக 9 இடங்கள். அதிலே 3 இடங்கள் பாகிஸ்தானிலும், மீதி உள்ள 5 இடங்கள், அந்த 5 இடங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானிலும் 3 இடங்கள் என 9 இடங்களில் தாக்குதல். முசஃபராபாத்திலும் 2 இடங்கள் அருகே நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலும் கட்டிடங்களே நீங்கள் பார்க்கலாம், இடிபாடுகளை பார்க்கலாம். எப்படி இருக்கிற இடிபாடுகள், இது முழுமையான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடிபாடுகளில் மொத்தமாக அழிக்கப்பட்டு விட்டன. அங்கு இருந்தவர்கள் எல்லாம் தற்போது என்ன மண்ணோடு மண்ணாக போயிருக்கிறார் என்ற தகவல் இருக்கிறது. இங்கு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் இருந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட போது இந்திய உளவுத்துறை மிக சிறப்பான ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக், ஒருங்கிணைந்த தாக்குதல் என்பார்களே, கடற்படை, விமானப்படை, இந்தியன் ஆர்மி, இந்திய ராணுவம் என 3ம் இணைந்து, தரைப்படை, இந்த 3ம் இணைந்து, கப்பற்படை, வான்படை, தரைப்படை என 3ம் இணைந்து அவர்களுடைய மிக தீவிரமான மிக சிறப்பான மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் என்பார்கள், ராணுவ உளவுத்துறையின் மூலம் அந்த தகவல்களை சேகரித்து அங்கிருந்து இந்த தீவிரவாதிகள் இந்த இடத்திலே இருக்கிறார்கள் என்ற தகவலை உறுதி செய்த பின்னர் நேற்று இரவு இந்த முடிவினை எடுத்து, நேற்று இரவு 9 மணி அளவிலே தான் இந்த முடிவினை எடுத்திருக்கிறார் என்ற தகவலும் தற்போது கசிந்திருக்கிறது. நேற்று இரவு 9 மணிக்கு தான் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த பயங்கரவாதிகள் இருக்கின்றது உறுதி செய்யப்பட்ட பிறகு இன்று இரவு ஆபரேஷன் சிந்தூர் என்று முடிவு செய்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்ற தகவல் தற்போது நமக்கு கசிந்திருக்கிறது. என்றால் தொடர்ந்து
இந்த பகல்காம் பயங்கரத்திற்கு பிறகு அந்த 6 தீவிரவாதிகள் சையத் மூசா உள்ளிட்ட 6 தீவிரவாதிகள் தப்பிச் சென்று விட்டார்கள். அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்பது இதுவரை தெரியவில்லை. ஆனால் பாகிஸ்தானுக்குள் ஊடுருவி இருக்கலாம் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது தீவிரவாதிகள் எங்கெல்லாம் சென்றிருக்கலாம், யாருடன் தொடர்பு இருந்தார்கள், இவர்களை உருவாக்கியது யார், பின்னணி யார் என்பதை எல்லாம் அறிந்து மிக தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு தூக்குவார்கள் என்று நம் கலோக்கியலாக யதார்த்த பேச்சு வழக்கிலே பேசுவார்கள். ஸ்கெட்ச் போட்டு தூக்குவது என்பார்கள். அது போன்று மிக அருமையாக ஸ்கெட்ச் போட்டு தற்போது இந்திய ராணுவம் இந்த தீவிரவாதிகளையும் தீவிரவாதிகளை பின்னணியிலிருந்து இயக்குபவர்கள், தீவிரவாதிகளை உருவாக்குகின்ற முகாம்கள், அதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதெல்லாம் அறிந்து அவர்களை எல்லாம் திட்டமிட்டு மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தி அழித்திருக்கிறது இந்திய ராணுவத்தின் ஒருங்கிணைந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை என்றுதான் கூற வேண்டும். மிக தெளிவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரீத் காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். தற்பொழுது நம்முடைய டைரக்டர் அந்த பிரீத் என்ற வகையிலே அந்த குண்டுகள் வெடித்தவுடன் என்ன நடக்கிறது சத்தத்தை தற்போது கேட்போம்.